ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். வணக்கம் இனிய இதயங்களே. இன்று நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் விடுதலை பயண நூலின் முதல் அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய விளக்கங்களை நமக்கு தர வந்திருப்பவர் அருட்தந்தை ரெய்மண்ட் ஜோசப் அவர்கள். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்த முதல் அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சாமி. இதுக்குள்ளான அந்த விளக்கங்கள், அதனுடைய தெளிவுகள் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் தாங்க, நாங்கள் பெற்றிருக்கிறோம். விடுதலை பயணத்தினுடைய அதிகாரங்கள் மொத்தம் 40. அதை நம்ம 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். 1 முதல் 13 ஒரு அதிகாரம் ஒரு பகுதி, 14 18 ஒரு பகுதி, 19 40 ஒரு பகுதி. இப்போ முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம், 1 13. அதற்கு நாம கொடுத்திருக்க தலைப்பு இஸ்ராயல் மக்களுடைய அடிமை தழை அல்லது அடிமைத்தனம். அடிமைகளாக அவர்கள் எகிப்து நாட்டில் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு காலம் இருந்தார்கள், என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்கள் என்கிற கதையைத்தான் இந்த பகுதி சொல்லுகிறது. 13 அதிகாரங்களுக்கு அந்த அடிமை தலையிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவிப்பதற்கு எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் நடத்த வேண்டியிருந்தது. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரை அந்த போராட்ட களத்திலே முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டவர்கள் யார் யார், இந்த பகுதிகளெல்லாம் இந்த 13 அதிகாரங்களில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக ஆரோன், மோசே, அவருடைய தமக்கையார் மீரியம், இந்த 3 பேரும் இதில் முக்கிய பங்கேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த முதல் பகுதியினுடைய முழுக்க இந்த 3 கதாபாத்திரங்களுடைய தன்மைகளும் விளக்கப்படும். அது மட்டுமல்ல, அதற்கு எதிர்த்துருவமாக பார்வோன் இருக்கிறான். அவன் தான் எகிப்தினுடைய தலைவன். அவன் தலைவன் என்று வெறுமனே நாம் சொல்ல முடியாது, கடவுளும் அவன்தான். அவர்களுக்கு எகிப்திய மக்களை பொறுத்த மட்டில் கடவுளாகவும் தலைவராகவும் இருக்கின்றவர் பார்வோன். எனவே பார்வோனுக்கும் யாவே இறைவனுக்கு நடக்கிற ஒரு போராட்டம் தான் இது. யாவே இறைவனை 3 பேர் முன்னிலைப்படுத்துகிறார்கள்: மோசே, ஆரோன், மிரியம். யாவே இறைவனுக்கு எதிர்த்துருவமாக பார்வோன் தன்னை நிலைப்படுத்துகிறான். ஆக இங்கே என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது, எப்பொழுது காலகட்டம் என்பதை பற்றி நாம் சற்று பார்க்க வேண்டும். இந்த முதல் அதிகாரம் ஏறக்குறைய விடுதலை பயண நூலுக்கே ஒரு முன்னுரை போல அமைக்கிறது. என்ன நடந்தது, இதுக்கு முன்னால் என்ன, அதனுடைய தொடர்பு என்ன. முதல் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் தொடக்க நூலுடைய கடைசி அதிகாரத்தோடு அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. வழக்கமாக எல்லா புத்தகங்களும் முந்தைய புத்தகத்தினுடைய பிணைப்பை நமக்கு எடுத்து சொல்லும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது விடுதலை பயணத்துக்கும் தொடக்க நூலுக்கும் ஒரு இணைப்பு பாலம் போல முதல் அதிகாரம் இருக்கிறது. தொடக்க நூலுடைய கடைசி அதிகாரம் யோசேப்பினுடைய இறப்பை பற்றி பேசும். யோசேப்பு எப்படி எகிப்து நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார் என்கின்ற அந்த கதைகளினுடைய முடிவாக அவருடைய இறப்பு நிகழும். அதற்கு முன்னாலே யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்கிற கதையை சொல்லும். வரலாற்று பூர்வமாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால், யாக்கோப்பும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்து நாட்டுக்கு வந்து சேர்ந்த ஒரு காலக்கண்டம் ஏறக்குறைய 1750 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 1750 காலகட்டம். ஆபிரகாமுடைய காலத்தை நாம் அதில் இணைத்து பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் ஊரிலிருந்து காரானுக்கு சென்று காரானிலிருந்து கானான் நாட்டுக்கு வந்தது ஏறக்குறைய 1950 என்று வைத்துக் கொள்ளலாம். யாக்கோப்பு ஆபிரகாமுடைய பேரன்.
இந்த 2 பேருக்குமே உள்ள காலகட்டம் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் என்று 200 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்ளலாம். என்றால் அந்த காலத்திலே நீண்ட ஆயுள் வாழ்ந்தார்கள். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தே அவருடைய 90 வயதுக்கு பிறகுதான். ஈசாக்குக்கு 40 வயதில் தான் திருமணமே ஆகிறது. ஆக இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஒரு நீண்ட காலகட்டங்களாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக 200 ஆண்டுகள் யாக்கோப்புக்கும் நாம் ஆபிரகாமுக்கும் இடையே வைத்து பார்த்தோம் என்றால், அப்படி என்றால் 1950 1750 என்பது யாக்கோப்புடைய காலகட்டம். அவர் எகிப்து நாட்டுக்குள்ளே நுழைகிற ஒரு காலம், அதை ஒட்டித்தான் நிகழ்கிறது. 1750 பிறகுதான். அப்படி பார்க்கிற போது 1750 மோசேயுடைய காலத்தை நாம் கடித்தோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே இஸ்ராயல் மக்களை விடுவித்து பாலைவனத்துக்குள்ளே நுழைந்தது அல்லது செங்கடலை கடந்தது 1330 அல்லது 1350 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 400 ஆண்டுகள். 400 ஆண்டு காலகட்டம் யாக்கோப்பு எகிப்து நாட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து இவர்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறது வரை 400 அல்லது 420 ஆண்டுகள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். 430 என்றே வைத்துக் கொள்வோமே. ஏன்னா பின்னால் ஒரு இடத்துல 430 ஆண்டுகள் என்று சுட்டி காட்டப்படுகிறது. எனவே 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். ஆனால் அடிமைகளாக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் என்பது நாம் அதை வரையறுக்க வேண்டும். ஏனால் அவர்கள் யோசேப்பு காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். யோசேப்பு காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் நிச்சயமாக பெருமைமிக்க மக்களாக வாழ்ந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். எவ்வளவு காலங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு விவிலியம் சொல்லவில்லை. இந்த முதல் அதிகாரத்தை சொல்லவில்லை. அவர்கள் அடிமைப்பட்ட காலத்தை வைத்துதான் பேசுகிறார்கள். அடிமைகளாக இருந்தார்கள் என்று பொதுப்படையாக சொல்லுகிறார்கள் முதல் அதிகாரம். அதனால 430 ஆண்டுகள் அல்லது 420 ஆண்டுகள் அல்லது 400 ஆண்டுகள் என்பது அவர்கள் எகிப்திலே இருந்த காலம். அவ்வளவுதான். யாக்கோப்பு எகிப்துக்குள்ளே நுழைந்ததிலிருந்து மோசே இஸ்ராயல் மக்களை வெளிநடத்திய வரைக்கும் அந்த காலம் ஏறக்குறைய 430 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம். பின்னாலே அது எவ்வளவு காலம் சரியானது என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய கணிப்பு பிரகாரம். இதில் பொதுவான விவிலிய அல்லது வரலாற்று அறிஞர்களுடைய கருத்தை இணைத்து நான் காலத்தை கணித்து சொல்லுகிறேன். அதனால் இதில் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லுகிற காலகட்டம் தான் சரியான காலகட்டம், அதுதான் அதிகாரப்பூர்வமானது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கணிப்பைத்தான் சொல்ல முடியும். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதை கணித்து இதுதான் சரியாக இருக்கலாம் என்கிற ஒரு கணிப்பைத்தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் 420 ஆண்டுகள் அல்லது 430 ஆண்டுகள் அவர்கள் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எகிப்திலே தங்கியிருந்தார்கள் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் முதல் அதிகாரத்தை பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் இதை நாம் ஏறக்குறைய 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு 1ஆம் அதிகாரம் 1 to 7 வரை இஸ்ராயல் மக்கள் என்கிற தலைப்பு. 1 to 7. அதற்கடுத்து 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பார்வோனின் பயம், அவன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறான். 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இந்த பார்வோன் இந்த பயத்தின் அடிப்படையில் முதல் என்ன செய்தான், அவனுடைய முதல் கட்டளை, இஸ்ராயல் மக்களுக்கு எதிரான முதல் கட்டளையை சுட்டி காட்டுகிறது. அந்த கட்டளையினுடைய சாராம்சம் என்னவென்றால், அவன் இஸ்ராயல் மக்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்தது மட்டுமல்ல, அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை நியமிக்கிறான். எனவே இதுதான் முதல் கட்டளை. இஸ்ராயல் மக்களுடைய ஜனத்தொகையை அல்லது அவர்களுடைய மக்கள் தொகையை குறைப்பதற்கான வழிமுறைகள். 2வது 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. அப்போ இந்த முதல் நடவடிக்கைகள் அவனுக்கு சரியான முறையில் பலன் கொடுக்காதனால இப்போ 2வது வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த வழிமுறை பிரகாரம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும்.
அதுவும் அதற்கு ஆட்களை நியமிக்கிறார். மருத்துவ பெண்கள் 2 பேர், சிப்ரா பூவா என்கிறவர்களே. எனவே அது 2வது கட்டளை, 15 to 19 வரை. அதன் பிறகு 20 to 22 முடிய அதுவும் அவனுக்கு பலன் கொடுக்காதனால 20 to 22 வரை இவர்களை எல்லாரும் நைல் நதியில் என்கிற 3 கட்டளைகள், 3 நடவடிக்கைகள் என்று கூட நாம் சொல்லலாம். எனவே இந்த 3 நடவடிக்கைகளும் 3 பகுதிகளாக வருகின்றது. முதலாவது, 2வது, 3வது. எனவே இந்த 5 பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த முதல் அதிகாரம் அமைகின்றது. இப்பொழுது நாம் முதல் அதிகாரத்தினுடைய 1 முதல் 7 வசனங்களை நாம் பார்ப்போம். அதில் முதல் அதிகாரம் 1 to 4 ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லுகிறது. அதை மட்டும் சற்று வாசியுங்கள். யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. ஆக முதல் வசனத்திலேயே யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. அப்ப இங்கே 2 பெயர் குறிப்பு இருக்கு. ஒன்று யாக்கோப்பு, இன்னொன்று இஸ்ரேல். யாக்கோப்பு என்பவர் தான் இஸ்ரேல். நமக்கு தெரியும், ஏற்கனவே தொடக்க நூல் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோப்பினுடைய பெயர் இஸ்ரேல் என்று மாற்றப்படுகிறது. யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புவார்கள், தங்களுடைய தந்தையுடைய ஊருக்கு திரும்புவார்கள். தன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிலிருந்து, லாபானுடைய வீட்டிலிருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறான். எல்லா மனைவியரோடும் 4 பேரும். அதே போல் 13 பிள்ளைகளும் சேர்ந்து, 13 பிள்ளைகள் அல்ல, அதுவரை பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வருவான். அழைத்து கொண்டு வருகின்ற போது ஒரு கட்டத்தில் அவன் தன்னுடைய சகோதரன் எசாயுக்கு செய்தி அனுப்புவான். செய்தி அனுப்புகின்ற போது நான் வருகிறேன்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், நானும் உன்னை சந்திக்க வருகிறேன். இவனுக்கு கொஞ்சம் பயம், நம்ம கொலை செய்யறதுக்கு தான் வருவானோ அப்படின்னு. என்றால் 2 பேருக்கும் ஏற்கனவே மிக கடுமையான ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு வந்தது, கடுமையான சண்டைகள் எல்லாம் உண்டு எசாயுவுக்கும் இவனுக்கும் யாக்கோப்புக்கும். எனவே பழி தீர்க்கத்தான் வருகிறான் என்று நினைத்துக் கொள்வான். அதனால என்ன பண்ணுமா, இவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் முன்னாலே அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனியாக இருப்பான். தனியாக தங்குகிற அந்த இடத்துல இரவு என்ன நடக்கும்னா, ஒரு இளைஞன் இவரோடு போரிடுவான். போரிடுகின்ற போது இவன் இந்த இளைஞனை வெற்றி கொள்ள முடியாது, இளைஞனும் வெற்றி கொள்ள முடியாது, இவனும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவு கடுமையான போராட்டம் நடக்கும். இறுதியில் அந்த இளைஞன் என்ன பண்ணுவார், இவனுடைய தொடை நரம்பு சதையை பிடிப்பார். பிடிச்ச உடனே அவனுக்கு அந்த பலம் இழந்து விடும். உடனே அவன் கேட்பான், யார் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், நீ ஏன் என்ற பெயரை கேட்கிறாய், இன்றிலிருந்து நீ யாக்கோப்பு அல்ல, நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ராயேல் என்றால் என்ன பொருள்? இறைவனோடு போராடியவன். இஸ்ராயேல், எல் என்றால் கடவுள், கடவுளோடு போராடியவன். அதனால இஸ்ராயல் மக்கள் காலகாலமாக யாரோடு போராடினார்கள்? கடவுளோடு போராடினார்கள். இந்த இஸ்ராயேல் என்கிற அந்த பெயருக்கே அந்த இடத்துக்கும் பின்னால என்ன பெயர், அந்த பொருள் என்ன என்று விளக்கப்படுகிறது. அதே அதிகாரத்தில் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நினைக்கிறேன், 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அந்த இடத்திற்கு பானுவேல் என்று பெயர். பானுவேல் என்றால் இறைவனுடைய யாவையினுடைய முகத்தை நான் பார்த்து விட்டேன் என்று பொருள். அந்த இளைஞனை இஸ்ராயேல் அல்லது யாக்கோப்பு எப்படி அடையாளம் காணுகிறான்? இறைவனுடைய முகமாகவே அவன் அடையாளம் காண்கிறான். அதனால இறைவனோடு நான் போராடினேன், எனவே அந்த இடத்திற்கு நான் இறைவனுடைய முகத்தை கண்டேன் என்று பெயரிடுகிறேன் என்று பானுவேல் என்று அந்த இடத்திற்கு பெயர் கொடுப்பான். ஆக அந்த இஸ்ரேல் என்கிற பெயர் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர். யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ராயேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. இந்த பெயர்கள் வரிசைக்கிரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரை. ரூபன், சிமியோன், லேவி, யூதா, ஈசாக்கார், ஜபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர். இவர்கள்
இந்த 11 பேர் இங்கே சுட்டி காட்டப்படுகிறார்கள். யோசேப்பு பெயர் அங்கே இல்லை. முதல் 6 பேர்கள் வந்து யாக்கோப்பினுடைய முதல் மனைவியினுடைய பிள்ளைகள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கா, செபுலோன். இந்த 6 பேருமே முதல் மனைவி லேயா என்று அழைக்கப்படுகிற அந்த முதல் மனைவியினுடைய பிள்ளைகள் 6 பேர். பென்யமீன் வந்து 2வது மனைவி ராக்கேலுடைய மகன். யோசேப்பும் அந்த பட்டியலில் வர வேண்டும். ஆனால் யோசேப் ஏற்கனவே எகிப்தில் இருப்பதனால அவனுடைய பெயரை சொல்லவில்லை. அதற்கடுத்து இசாக்கார், செபுலோன், தான் நப்தலி இந்த 2 பேருமே ராக்கேலுடைய பணிப்பெண். அவருடைய பேர் வந்து பில்கா. அந்த பில்கா என்பவருடைய பிள்ளைகள். இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிற காத், ஆசேர் 2 பேருமே சில்பா, லேயானுடைய ஊழியக்காரி அல்லது பணிப்பெண் இவருடைய பிள்ளைகள். வரிசைக்கிரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. லேயா, அதற்கு பிறகு ராக்கேல், 3வது பில்கா, 4வது சில்பா என்று 4 பெண்களுடைய பிள்ளைகளை வரிசைப்படுத்துகிறார்கள். 5வது வசனம் வந்து யாக்கோப்பின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். மொத்தம் 70 பேர். நீங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மொழிபெயர்ப்பில் 75 என கூறப்படுகிறது. திருத்துவர் பணிகள் 7ஆம் அதிகாரம் 14ஐயும் சுட்டி காட்டுகிறது. திருத்துவர் பணி 7ஆம் அதிகாரம் 14 எடுத்து பாருங்கள். அது வந்து ஸ்தேஃபானுடைய உரை. தன்னுடைய மறைசாட்சிக்கு முன்னால் அவர் வந்து உரையாற்றுவார். அப்போ வந்து இஸ்ராயலுடைய வரலாற்றை அவர் சுட்டி காட்டுகிற போது எகிப்து நாட்டிலே யாக்கோப்போடு வந்தவர்கள் எத்தனை பேர் என்கிற போது 75 என்கிற எண்ணை குறிப்பிடுவார். இந்த 75 என்கிற எண் வந்து பழைய மொழிபெயர்ப்பில் இருந்தது அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறது. 7ஆம் அதிகாரம் 14 வாசியங்கள். யோசேப்பு தம் தந்தை யாக்கோபையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார். அவர்கள் 75 பேர் 75 பேர் வந்தார்கள். ஆனால் இங்கே குறிப்பிடப்படுவது 70 பேர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த 75 பேர் எண்ணிக்கை எப்படி நாம முழுமைப்படுத்த வேண்டும் என்றால் 70 பேர் வந்தார்கள். யோசேப் இங்கே இருக்கிறார் 71. யோசேப்புடைய 2 பிள்ளைகள் வந்து 73. அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேர் வந்து 75. இதுதான் கணக்கு. அதாவது யோசேப்பினுடைய பேரப்பிள்ளைகள் 2 பேர். யோசேப்புடைய பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே 2 பேர். யோசேப் உட்பட 75 பேர் என்கிற கணக்கு இங்கே சரி செய்யப்படுகின்றது. ஆக இந்த அடிப்படையில் தான் அந்த கணக்கை நாம் பார்க்க முடிகிறது. 75 பேர். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரர்களும் அந்த தலைமுறையினர் அனைவரும் இறந்து போயினர். அப்ப 70 பேர் தான் பிற்காலத்தில் எத்தனை பேராக மாறுவார்கள் என்கிற கணக்கு நமக்கு வரும். என்றால் இவர்கள் 14ஆம் அதிகாரத்தில் இவர்கள் விடுதலை பயணத்தை ஆரம்பிக்கிற போது எத்தனை பேர் இருந்தார்கள் என்கிற கணக்கு பின்னாலே சொல்லப்படும். அதை அந்த பகுதி வரும்போது பார்ப்போம். இப்பொழுது 75 பேர் அல்லது 70 பேர் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அதற்கடுத்து 7ஆம் வசனம் பாருங்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக அமைகிறது. இந்த 70 பேர் எத்தனை பேருக்கு அவர்கள் எத்தனை பேராக பழகினார்கள்? 7ஆம் வசனம். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர், ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. ஆமா, அந்த நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. அதாவது ஆபிரகாமுக்கு வந்து இறைவன் வாக்குறுதி கொடுப்பார், ஆசி வழங்குவார். ஆபிரகாம் நாட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னாலே நீ வந்து உன்னுடைய நாட்டை விட்டு புறப்பட வேண்டும், உன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட வேண்டும், உன்னுடைய உறவினர்களை விட்டு புறப்பட வேண்டும். இதுதான் 3 அவருக்கு கொடுத்த நிபந்தனைகள். வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, உறவினர்களை விட்டு, இனத்தானை விட்டு. உன் வீடு, இனம், உன்னுடைய நாடு தன்னந்தனியா, அதாவது தனியாக அல்ல, அதே சமயத்தில் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். உன்னுடைய வீட்டோடும் தொடர்பு இருக்கக்கூடாது, நாட்டோடும் தொடர்பு இருக்கக்கூடாது, இனத்தானோடும் தொடர்பு இருக்கக்கூடாது, நீ வெளியேற வேண்டும் என்கிற கட்டளை. அந்த கட்டளையை சொன்ன பிறகு அதை தொடர்ந்து ஒரு ஆசிகள் வரும். அதில் என்ன சிறப்புனா, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள்.
அந்த 3 வசனங்களையும் 7 ஆசி மொழிகள் அவருக்கு கொடுக்கப்படும். 7 என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு முழுமையான எண்ணிக்கை, விவிலிய எண்ணிக்கை. அதில் வந்து 7 ஆசிகளை சொல்வார். 2ஆம் வசனத்தில் வந்து 4 ஆசிகள் இடம்பெறும். பெரிய இனமாக்குவேன், ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புறச் செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய். இந்த 4 ஆசிகளும் அவருக்கு வழங்கப்படும் ஆபிரகாமுக்கு. அதற்கடுத்து 3ஆம் வசனத்துல உனக்கு ஆசி கூறுவோருக்கும் ஆசி வழங்குவேன் அப்படிம்பாரு. இது 5வது ஆசி. 6வது 7வது ஆசி வந்து 4ஆம் வசனத்துல உன்னை சபிப்போரே நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். ஆக 7 ஆசிகள் வந்து இந்த 3 வசனங்களிலும் சொல்லப்படும். அந்த ஆசியினுடைய வெளிப்பாடு தான் இங்கே அவர்கள் பலுகி பெருகுவது. மக்களோ, இஸ்ராயல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர், ஆழ்பலத்தில் மென்மேலும் வளர்ந்தனர், இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. ஏறக்குறைய யாவையினுடைய ஆசி வந்து பெரும்பகுதி அவர்களுக்கு கிடைத்து விட்டதுதான் சொல்ல வேண்டும். நாடு மட்டும் கிடைக்கவில்லை என்று. பொதுவாக இறைவன் வழங்கிய எல்லா ஆசிகளும் அவர்களுக்கு வந்துவிட்டதைத்தான் இந்த 7ஆம் வசனம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே 1 to 7 வசனம் யாக்கோப்பினுடைய வழிமரவினர், இஸ்ராயலுடைய வழிமரவினர் மொத்தம் 70 பேர் எப்படி பல லட்சமாக மாறினார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் சுட்டிக்காட்டுகிறோம். ஏறக்குறைய 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் விடுதலை பயணத்தில் நடந்து 6 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அங்கே எண்ணிக்கையில் வந்தார்கள் என்கிற கணக்கு பின்னாலே வரும். ஆக 7 வசனங்களும் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. அப்போ எதற்காக இது வளர்ச்சியை பற்றி பேசுகிறது என்றால், இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு நபர் இருக்க போகிறார் என்கிற ஒரு அறிமுகத்தை சொல்வதற்காகத்தான் இப்படி வளர்ந்து விட்டார்கள். எப்போதுமே ஒருத்தருக்கு வளர்ச்சியை பார்த்துட்டான்னா இப்படி வளர்ந்துட்டானே என்கிற ஒரு வெறுப்பு வரும். அவனை வளரவிடக்கூடாது என்கிற ஒரு முயற்சி நடக்கும். ஏறக்குறைய அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் இந்த எகிப்தினுடைய பார்வோன் இருக்கிறான். 8ஆம் வசனமும் 10ஆம் வசனம், 8 to 10 2வது பகுதி பார்வோனுடைய பயம். பார்வோனுடைய பயம் என்ன, இங்கே என்ன நடக்கிறது? 8ஆம் வசனம், அவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினம் நம்மை விட பெருந்தொகையானதும் ஆள்பலம் வாய்ந்ததுமாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிவிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம் வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். ஆக இங்கே நாம் இந்த வசனங்களை எல்லாம் வரலாற்று பின்னணியோடு பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவ்வாறு இருக்க யோசேப்பை முன்பின் அறியாத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான் அப்படின்னா என்ன பொருள்னா, இடைப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. அந்த இடைப்பட்ட காலத்தில் எகிப்தை ஆண்ட மன்னர்கள் வந்து எகிப்தியருக்கு எதிரானவர்கள். இப்ப புதிதாக தோன்றியிருக்கிற மன்னன் எகிப்தியருக்கு ஆதரவானவன். ஆக இந்த கருத்து தெளிவான கருத்து. இந்த 8ஆம் வசனத்துல புதிய மன்னன் தோன்றுகிறான். அந்த புதிய மன்னன் யாருக்கு எதிரானவன்? இஸ்ராயல் மன்னன், இஸ்ரேலருக்கு எதிரானவன். அதே மாதிரி யோசேப்புக்கும் எதிரானவன், அல்லது யோசேப்பை அறியாதவன் என்றாலும் எதிரானவன் என்றாலும் ஏறக்குறைய ஒரே பொருள்தான். 2வது இந்த இஸ்ராயலருக்கு எதிரானவன். 2வது வந்து இவன் தன்னுடைய எகிப்தியரையெல்லாம் என்ன சொல்றான், இவங்களை வளரக்கூடாது, இவருடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும், இவர்கள் மட்டில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், அப்படி கவனமாக இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? இவர்கள் ஏற்கனவே பழகி பெருகி இருக்கிறார்கள். வேற எதிரிகள் சேர்ந்துகிட்டு, அப்ப எதிரி ஒருத்த வெளியில இருக்கிறான், இவர்களுக்கு எதிரி வெளியே இருக்கிறான். அப்படின்னா இப்ப புதிய வந்து இருக்கிற மன்னன் யாரையோ
யாரையோ வீழ்த்தி விட்டு வந்திருக்கிறான், அல்லது யாரையோ எதிர்த்து போராடி அவர்களை வெற்றி கொண்டு அவன் ஆட்சிப்பிடம் இருக்கிறான். இப்ப இவன் ஆட்சியை கழிப்பதற்கு வெளியில் இருப்பவர்கள் யாருடைய உதவியை நாடக்கூடும்? இஸ்ரேல் உள்ளே இருக்கிற இஸ்ராயேல் மக்களுடைய உதவியை நாடக்கூடும். அப்படி உள்ளே இருக்கிற இஸ்ராயேல் மக்கள் வெளியிலே இருக்கிறவர்களை உதவி செய்தால் நம்ம 2 எதிரியை சந்திக்க வேண்டியிருக்கும். வெளியில உள்ள எதிரி, உள்ள எதிரி. அப்ப இது நமக்கு மிக கடினமாக இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? உள்ள எதிரியை நாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அவன் நம்மை மீறி சென்று விடாதவாறு, நம்மை எதிர்த்து நின்று விடாதவாறு கவனமாக இருக்க வேண்டும். அப்ப அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கருத்து மிக தெளிவாக இருக்கிறது. புதிய மன்னன் தோன்றி இருக்கிறான். அவன் இஸ்ராயேல் மக்களை அறியாதவன், அல்லது யோசேப்பை அறியாதவன், அல்லது இஸ்ராயேல் மக்களுக்கு எதிரானவன். அப்படின்னா இதற்கு முன்னால் ஆண்ட மன்னர்கள் எகிப்தியர்கள் கிடையாது. எகிப்து மக்களுக்கு சார்பாளர்கள் கிடையாது. எகிப்து மக்களுக்கு புறம்பானவர்கள். அப்ப அவர்களை வீழ்த்தி விட்டுத்தான் இப்பொழுது வந்திருக்கிறவன் புதிதாக வந்திருக்கிறான். இவன் யோசேப்புவை அறியாதவன். ஆனால் யோசேப்புடைய இனத்தை இப்பொழுது கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறார் என்றால் இவர்கள் எதிரியோடு சேர்ந்து விடக்கூடாது. அப்படின்னா என்ன பொருள் என்றால், யோசேப்பினுடைய இனமும் இப்ப இருக்கிற இஸ்ராயல் மக்கள் இனமும் வெளியில இருக்கிற எதிரிகளும் ஏறக்குறைய நெருங்கிய உறவில் உள்ளவர்கள் அல்லது தொடர்பில் உள்ளவர்கள். இந்த 2 பேருக்கும் ஏற்கனவே ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கிறது. இந்த 2 பேருமே பார்வோனுடைய அழிவை விரும்புகிறவர்கள். இந்த 2 பேருமே பார்வோனுடைய அழிவை விரும்புகிறவர்கள். அந்த கட்டத்தில் தான் இப்பொழுது பார்வோன் சில நடவடிக்கைகள் எடுக்கிறான். இதை நம்ம ஒரு வரலாற்று பூர்வமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், இதற்கு எகிப்தியனுடைய வரலாற்றை நாம் பின்னணியாக பார்க்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், நாகரிகங்களிலே மூத்த நாகரிகங்கள் எகிப்திய நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். மிக மூத்த நாகரிகம் எகிப்திய நாகரிகம். கிறிஸ்து பிறப்பதற்கு 32 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. அப்ப 32 நூற்றாண்டுகளுக்கு முந்தையிலிருந்து அவர்களுடைய காலம், அதைத்தான் பார்வோனுடைய காலம் என்று சொல்வார்கள். இந்த பார்வோனுடைய காலம் தொடங்கியது 32ஆம் நூற்றாண்டு. இதை பார்வோனுடைய ஆட்சி காலத்தையே 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள். முதல் பிரிவு பழைய பார்வோனுடைய ஆட்சி, அதாவது இந்த கிங்டம், இந்த ஓல்டு கிங்டம் என்று கூட அதை அழைப்பார்கள். இந்த ஓல்டு கிங்டம் பழைய பார்வோனினுடைய ஆட்சி. பழைய பார்வோனுடைய ஆட்சி என்றால் முந்தைய பார்வோனுடைய ஆட்சி என்று கூட நம்ம சொல்லலாம். முந்தைய பார்வோனுடைய ஆட்சி ஏறக்குறைய 22 நூற்றாண்டுகள், 32லிருந்து 20 நூற்றாண்டு வரை. கிறிஸ்து பிறப்பதற்கு 32 நூற்றாண்டு முதல் 20 நூற்றாண்டு. இதுல எத்தனை குலங்கள் அல்லது பார்வோனுடைய டினஸ்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்கள் எத்தனை குலங்களாக இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஏறக்குறைய கணக்கு பிரகாரம் பார்க்கிற போது 9 குலங்கள் இருந்திருக்கிறார்கள். 9 வேறுபட்ட குலங்கள் 22 நூற்றாண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் ஓல்டு கிங்டம் அல்லது முந்தைய பார்வோனுடைய ஆட்சி என்று நாம் அழைக்கிறோம். அதற்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டிலிருந்து 1750 வரை, அதாவது 2000லிருந்து 1750 வரை ஏறக்குறைய 10 முதல் 17 தலைமுறையினர் என்று கூட நம்ம சொல்லலாம். தலைமுறை என்றால் ஒரே குலத்தை சேர்ந்ததாக இருக்கும். அதனால தலைமுறை என்பதை விட குலங்கள் என்பதுதான் சரியான இருக்கும். வெவ்வேறு குலங்கள். ஆனால் அவர்கள் எல்லாருமே பார்வோன் என்கிற அந்த தலைப்பின் கீழ் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஸோ 17 குலங்கள், இப்போ 10லிருந்து 17 அப்படின்னா 8 குலங்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 8 குலங்கள் என்பது 250 ஆண்டுகள் தான். 250 ஆண்டுகளில் 8 குலங்கள் அப்படின்னா பாருங்க, 12 நூற்றாண்டுகள் மொத்தமே 9 குலங்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறது.
ஆனால் 250 ஆண்டுகள் மட்டும் 250 ஆண்டுகளில் 8 குலங்கள் 8 குலங்கள் ஆட்சி செய்திருக்கிறது. அப்படின்னா எந்த அளவுக்கு அது ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நிரந்தரம் இல்லாமல் அல்லது ஆட்டம் கொள்ளுகின்ற ஆட்சி காலமாகத்தான் இந்த 2வது காலகட்டம். இதைத்தான் மிடில் கிங்டம் என்று அழைப்பார்கள், மத்திய பார்வோனுடைய ஆட்சி. எனவே பழைய பார்வோன் ஆட்சி அது ஒரு 1200 ஆண்டுகள். புதிய என்று சொல்வதை விட மத்திய பார்வோனுடைய ஆட்சிகள் வந்து 250 ஆண்டுகள். இந்த 250 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நிகழ்ந்தது? அதான் எகிப்திய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு திருப்புமுனை என்று சொல்ல வேண்டும். 1750, நான் ஏற்கனவே சொன்னேன், 1750க்கு பிறகுதான் யாக்கோப்பினுடைய இனம் எகிப்துக்கு செல்கிறது. அப்படின்னா யாக்கோப்புக்கு சாதகமான ஒரு சூழல் எகிப்திலே இருக்கிறது. யாக்கோப்புக்கு சாதகமான சூழல் எகிப்திலே இருப்பதற்கு காரணம் என்ன? யோசேப்பு. ஒருவேளை அங்கே பார்வோனுடைய ஆட்சி இல்லாமல் வேறு யாரோருடைய ஆட்சி நடக்கிறது, அது இவர்களுக்கு சாதகமான ஆட்சி. அப்ப எகிப்திலே இந்த காலகட்டத்தில் யார் ஆட்சி செய்தது என்று பார்க்கிற போது, வரலாற்று பூர்வமாக பார்க்கிற போது, ஹிக்ஸோஸ் என்கிற ஒரு இனம் ஆட்சி செய்திருக்கிறது. ஹிக்ஸோஸ். இந்த ஹிக்ஸோஸ் என்கிற இனம் யாரு? இவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்டு அப்படியே மேற்கு நோக்கி வந்து மீண்டும் தெற்கு நோக்கி இறங்கி, கானா நாடு வழியாக தெற்கு நோக்கி இறங்கி எகிப்துக்கு வந்து சேர்ந்தவர்கள். இவர்கள் எப்பொழுது இந்த எகிப்துக்கு வந்திருக்கிறார்கள்? ஏறக்குறைய கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த இனப்பெயர்ச்சி அல்லது இடப்பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். இனங்கள் பெயர்கின்றன, இடம் பெயர்கிறார்கள். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய ஆசியாவிலிருந்து, மத்திய ஆசியா என்பது மெசபடோமியா, சுமேரியா, அசீரியா, பபிலோனியா, இது எல்லாமே கல்தேயா, இதெல்லாமே ஒரே பகுதி தான். மெசபடோமியா என்ற பகுதியில் வாழ்ந்த பல்வேறு இனங்கள். கல்தேயர் என்பது ஒரு இனம், சுமேரியர் என்பது ஒரு இனம், பாரசீகர் என்பது ஒரு இனம், அசீரியர் என்பது ஒரு இனம், பபிலோனியர்கள் என்பது ஒரு இனம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இனங்கள் எல்லாம் முக்கியத்துவம் பெறுகின்றன. அப்போ அந்த பகுதி முழுவதும் ஆட்சிக்கு கொண்டு வருகிறார்கள். ஆக இந்த இனங்கள் வாழ்ந்த பகுதி மத்திய ஆசியா. இந்த பகுதியிலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக, என்ன காரணம் என்று நாம் அந்த அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த வளமிக்க பகுதியிலிருந்து, யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி பாய்கிற பகுதி மெசபடோமியா வளமிக்க பகுதி. அவங்களுக்கு வந்து அந்த காலகாலமாக நீண்ட காலம் அங்கே வாழ முடியும். இருந்தாலும் இடப்பெயர்ச்சி நடக்கிறது. இடப்பெயர்ச்சி நடப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று போர், இரண்டாவது மிக பயங்கரமான வெள்ளம், மூன்றாவது வறட்சி, நான்காவது சுனாமி போன்ற ஆழிப்பேரலைகள், ஐந்தாவது மிக பயங்கரமான கொள்ளை நோய்கள். இதுதான் அடிப்படையில் பல்வேறு காலகட்டங்களில் இனப்பெயர்ச்சிக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் காரணமாக இருந்திருக்கிறது. கொள்ள நோய்கள் காரணமாக இருந்திருக்கிறது. அதுதான் பிளேக்ஸ் அப்படின்னு நாம சொல்றோம். தொற்று நோய், கொள்ளை நோய். நம்ம கொரோனா வைரஸ் மாதிரி கொள்ளை நோய், தொற்று நோய். ரெண்டாவது போர்கள், இனங்களுக்குள்ளே மிக பயங்கரமான சிவில் வார் என்று நாம் சொல்றோம்ல, சகோதரத்துவ யுத்தங்கள், உள்நாட்டு போர்கள், அதுவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பெருவெள்ளங்கள், நம்ம தொடக்க நூலில் வாசிக்கிறோம்ல, பெருவெள்ளம் 150 நாட்கள் வந்து பெருவெள்ளம் இருந்தது அப்படின்னா அந்த பகுதி என்ன நிலைக்கு ஆயிருக்கும் அப்படின்னா அது ஒரு பெருவெள்ளமும் காரணமாக இருந்திருக்கலாம். அது யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி பெருவெள்ள பாதிப்புக்கு உள்ள பகுதி தான். அதற்கடுத்து வறட்சி, உணவு இல்லாமை. எனவே உணவு இல்லாமையும் மிக ஒரு முக்கியமான காரணமாக அது இருக்கலாம். சுனாமி போன்ற பேரலைகள், ஆழிப்பேரலைகள். ஒருவேளை அரபிக்கடலில் இருந்து மிகப்பெரிய ஆழிப்பேரலை வந்து அது முழுவதுமாக பாரசீக வளைகுடாவில் நுழைந்து பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி யூப்ரட்டிஸ் டைகிரிஸ் நதி அது எங்கெங்கே பாயுதோ அதுவரை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களுக்காக மக்கள் எல்லாம் இடப்பெயர்ச்சி செய்கிறார்கள். அந்த மத்திய ஆசிய பகுதியிலிருந்து 2500களிலே அவர்கள் வடக்கு நோக்கி சென்று மீண்டும் மேற்கு நோக்கி வந்து
கீழே தெற்கு நோக்கி வந்து எகிப்து, ஆப்பிரிக்காவுக்கு போகிறார்கள். நைல் நதி பகுதிக்கு போகிறார்கள். நைல் நதி பகுதியிலே சேர்ந்து அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். இவர்கள்தான் பிற்காலத்திலே 2500 ஆண்டுகளுக்கு போனது. இப்போ ஏறக்குறைய 1750 700 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் அந்த நாட்டை ஆளுகிறார். நாட்டை கைப்பிடிக்கிற அளவுக்கு, நாட்டை அவர்கள் பிடித்துக் கொள்கிற அளவுக்கு, அதுவும் பார்வோன்களை வீழ்த்துகிற அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறார்கள். இது வந்து வரலாற்று பூர்வமான ஒரு இடைப்பயிற்சி பற்றிய செய்தி. இது வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து ஆரியர்களுக்கும் பொருந்தும். இதே 2500 ஆண்டுகள் காலகட்டத்தில் தான், கிறிஸ்து பிறப்பதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மத்திய ஆசியாவிலிருந்து ஆரிய இனம் இந்தியாவுக்குள் வந்தது. எங்கே எந்த திசையில நோக்கி வந்தது? கிழக்கு திசை நோக்கி புறப்படுகிறது. ஒரு இனம் மேற்கு திசை நோக்கி புறப்படுகிறது, மீண்டும் தெற்கு நோக்கி வந்து எகிப்துக்குள் நுழைகிறது. இன்னொரு இனம் கிழக்கு திசை நோக்கி புறப்படுகிறது, கைபர் கணவாய் வழியாக, ஆப்கானிஸ்தான் கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது. சிந்து சமவெளியில் இருந்த திராவிட நாகரிகத்துக்கு முடிவு கட்டிவிட்டு அவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி கீழே தென்னகத்துக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் அங்கே வடக்கிலே குடியேறுகிறார்கள் ஆரியர்கள். அது மட்டுமல்ல, சில பேர் தப்பித்து மலைகளுக்கு போகிறார்கள். மலைகள் வாழ்கின்ற ஆதிவாசிகள் தான் முற்காலத்தே திராவிடர்களுடைய எச்சம் என்று சொல்கிறோம், பூர்வீக குடிகள். அவர்கள் இதுதான் நாம வரலாற்று பூர்வமாக வாசிக்கிற செய்திகள். எப்படி தென்னகத்தில் இருக்கிற திராவிடர்கள் இந்த பகுதிக்கு வந்தார்கள். நம்ம வடக்கே இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட நாகரிகம் என்று சொல்கிறோம். ஆனால் திராவிடர்கள் எல்லாருமே கீழே இருக்கிறார்கள், தென்பகுதியில் அல்லவா இருக்கிறார்கள். எப்படி தென்பகுதிக்கு வந்தார்கள் என்று ஆராய்ச்சி செய்கிற போது இந்த ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது. ஒன்று மட்டும் உண்மை, விவிலியம் சொல்லுகிறது, இந்த கிக்ஸோஸ் என்கிறவர்கள் மத்திய ஆசியாவிலிருந்து எகிப்துக்கு போனார்கள். நம்முடைய இந்திய வரலாறு சொல்கிறது அதே காலகட்டத்தில் கிழக்கு நோக்கி அதே பகுதியில் இருந்து. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த காலகட்டத்தில் 2500 ஆண்டுகளிலே கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஏதோ ஒரு சூழல் இவர்களை அங்கிருந்து வடக்கு பகுதியில் இருந்து வெளியே துப்புகிறது. இவர்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது என்றால் மத்திய ஆசியாவினுடைய கடவுள் வழிபாடு இதெல்லாம் ஆரியர்களுடைய வழிபாட்டோடு இணைத்து பார்த்தால் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கும். அவர்கள் பயன்படுத்திய வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் ஆரிய இனம் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தது என்று சொல்கிறோம். ஆக அடிப்படையில் இது ஒரு ஆசிய இனம், மத்திய ஆசியாவிலிருந்து புறப்பட்ட கிக்ஸோஸ் என்கிற இனம் ஆசிய இனம். இந்த இனம் 1750 ஆட்சியை பிடிக்கிறது பார்வோனிடமிருந்து. பார்வோன் வீழ்த்தப்படுகிறான். இப்பொழுது எகிப்தை ஆளுகிறது யார்? கிக்ஸோஸ் என்கின்ற வேற்றொரு இனம், ஆசிய இனம். ஆசிய இனம். இப்பொழுது யோசேப்பு யார்? அங்க ஒரு அடிமையா போய் சேர்றாரு. இப்ப அந்த இவர் யார்? யோசேப்பு யார்? அடிமை என்பதை விட அவர் யார்? இஸ்ரேல். எங்கே இருந்து வந்தாரு? யாருடைய இனம்? அவருடைய அவங்களும் அதே இனம் தான், மெசொப்பொத்தாமியா. மெசொப்பொத்தாமியால வந்தவங்க. ஆபிரகாம் அங்க இருந்து வந்தாரு. ஆபிரகாம் எங்க இருந்து வந்தார்? மெசொப்பொத்தாமியால வந்தவர் தானே. யாக்கோபுடைய இடமும் மெசொப்பொத்தாமியால வந்த இடம் தானே. இப்ப யோசேப்பும் அதே நிலையில். அப்ப கிக்ஸோஸுடைய ஆட்சி வந்தது என்றால் இது யாருக்கு சாதகமான ஆட்சியாக அமைகிறது? யாக்கோபுடைய புதல்வர்களுக்கு சாதகமான ஆட்சியாக அமைகிறது. அதனாலதான் யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் எங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது? யோசேப்பு இருந்த எகிப்துக்கு போக முடிகிறது. யோசேப்பு எப்படி இவன் உயர் பதவிக்கு வர முடிகிறது? அவங்க இருக்கிறது அந்த ஆசிய இனத்தில் இருக்கிறவன் ஆட்சியை பிடிப்பதனால யோசேப்பும் உயர்வான நிலைக்கு வர முடிகிறது. அவன் இனி அடிமை அல்ல, அவன் இப்பொழுது ஆட்சியாளர்களுடைய துணையாளராக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 1750 1550 வரை 200 ஆண்டுகள் யாருடைய ஆட்சி நடக்கிறது? கிக்ஸோஸ். அப்படி என்றால் நாம் மேலோட்டமாக யாக்கோப்பு 1750 ஆண்டு எகிப்திலே நுழைந்தார் என்று வைத்துக்கொண்டோம் என்றால் கூட 1750 1550 வரை 200 ஆண்டுகள் அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எகிப்திலே
ஏறக்குறைய ஆட்சியை நிர்ணயிக்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறார். ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கிற ஒரு கட்டத்தில் இருக்கிறார், அல்லது ஆட்சியாளர்களுடைய துணையாளர்களாக இருக்கிறார் 200 ஆண்டுகள். இப்போ 200 ஆண்டுகள் அடிமைத்தனம் இல்லை. இப்போ அடிமைத்தனம் எப்பொழுது இருந்திருக்க வேண்டும்? இந்த 1550க்கு பிறகு, கிக்ஸோஸுக்கு பிறகு. கிக்ஸோஸ் யோசேப்பை அறியாத மன்னன் கிக்ஸோஸினுடைய இறுதி கட்டத்தில் வருகிறான். அப்ப பார்வோன், புதிய பார்வோன் தோன்றுகிறான். அவன் யாரை வீழ்த்துகிறான்? கிக்ஸோஸ் கடைசி மன்னனை வீழ்த்துகிறான். அவனை விரட்டி அடிக்கிறான் வெளியில. அவர்களெல்லாம் வெளியில இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற மக்கள் எல்லாம் அடிமைகளாக்கப்படுகிறார்கள். யார் யார் கிக்ஸோஸுக்கு ஆதரவு கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள், இவர்களை எதிர்த்தவர்கள், அதாவது பார்வோன்களை எதிர்த்தவர்கள், பார்வோனுடைய ஆட்சியை வீழ்த்திவிட்டு ஆட்சி பீடத்தை கைப்பற்றியவர்களாம் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள்? இந்த நாட்டுக்கு வெளியிலே மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு துணை நின்றவர்களும் இப்பொழுது பார்வோனுக்கு அடிமைகளாக இருக்கிறார். அப்ப இந்த 200 ஆண்டுகளில் கிக்ஸோஸ் என்கிற அந்த இனம், ஆசிய இனம், இந்த ஆபிரகாம் அல்லது யாக்கோப்பு அல்லது யோசேப்பினுடைய தலைமுறையினருக்கு துணை நின்ற ஒரு இனமாக, அவனுடைய வளர்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த இனமாக இருக்கிறது. இப்பொழுது புதிய அரசன், அவன் பார்வோன். நீங்கள் வரலாற்றோடு இணைத்து பார்த்தீர்கள் என்றால் 1550 மீண்டும் பார்வோனுடைய ஆட்சி வருகின்றது. அந்த பார்வோனுடைய ஆட்சி எப்படி அழைக்கப்பட்டது என்றால் த நியூ கிங்டம், புதிய பார்வோனின் ஆட்சி. அந்த புதிய பார்வோனினுடைய ஆட்சி 1550 வந்தபோதுதான் இப்பொழுது யாரை அழிப்பதற்கான நெறிமுறைகள் எல்லாம் வகுக்கப்படுகிறது? இஸ்ராயல் மக்கள். அப்ப இந்த பார்வோன் ஒரு பயத்தோடு இருக்கிறான். அவனுடைய பயம் என்ன? இந்த இஸ்ராயல் மக்கள் நிச்சயமாக, அல்லது யோசேப்பினுடைய வழிமுறையினர் நிச்சயமாக நமக்கு துணை இருக்க போவதில்லை. யாருக்கு துணையாகத்தான் இருப்பார்கள்? ஏற்கனவே அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த, அவர்கள் ஆதரவு கொடுத்த கிக்ஸோஸுக்கு துணையாகத்தான் இருப்பார்கள். எனவே போர் என்று வந்தால் இவர்கள் யார் பக்கம் சாய்வார்கள்? எதிரி பக்கம் சாய்வதற்கு, கிக்ஸோஸ் பக்கம் சாய்வார்கள். அதுக்கு முன்னால் நாம சில நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நியூ கிங்டம் என்று அழைக்கப்படுகிற புதிய பார்வோன் அரசன் புதிய நியூ கிங்டத்தை அல்லது புதிய பார்வோன் அரசை உருவாக்கிய அந்த அரசன் முடிவெடுக்கிறான். அதைத்தான் நாம அவன் என்னென்ன செய்தான் என்பதை நாம 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டேன், 3 சட்டதிட்டங்கள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக முன்வைக்கப்படுகின்றன. 3 விதமான நடவடிக்கைகள் வைக்கப்படுகின்றன 11ஆம் வசனத்திலிருந்து. முதல் நடவடிக்கை என்ன? எனவே இவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து விடுவார்கள் என்றால் நமக்கு பிரச்சனை. எனவே என்ன செய்யலாம்? முதலாவது என்ன செய்யலாம்? 11ஆம் வசனம். கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆக ராம்சேஸ், பித்தோம் இந்த 2 நகரங்களை இஸ்ராயல் மக்கள் கட்டுகிறார்கள். அது எந்த பார்வோன் கட்டினான் என்றால் ராம்சேஸ் 2ஆம் ராம்சேஸ் என்கிற மன்னர் இந்த ராம்சேஸ் பித்தோம் என்கிற நகரங்களை கட்டினான். இவருடைய காலகட்டம் ஏறக்குறைய 1350 அல்லது 58 என்று கூட சொல்லலாம். இது வரலாற்று பூர்வமான செய்தி. ராம்சேஸ் பித்தோம் என்கிற இந்த 2 நகரங்களை இந்த அரசன் கட்டினான். இதற்கு உதவியவர்கள் இஸ்ராயல் மக்கள் என்று நாம விவிலியத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். அப்படி என்றால் இந்த இஸ்ராயல் மக்கள் ராம்சேயை கட்டிய காலகட்டம் இந்த கிக்ஸோஸ் வெளியேறிய காலத்திலிருந்து 200 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1350 தான் குறைய ராம்சேஸ் பித்தம் கட்டப்பட்ட காலகட்டம். அப்படின்னா 1550 1350 எவ்வளவு? 200 ஆண்டுகள். அப்ப எத்தனை ஆண்டுகள் இவர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள்? 200 ஆண்டுகள். 200 ஆண்டுகள் 1750 1550 வரை 200 ஆண்டுகள் இவர்கள் தங்களுடைய ஆதரவு அரசில் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். கிக்ஸோஸ் என்பது இவர்களுடைய அரசு தான். ஆனால் அதன் பிறகு இவர்கள் அடிமைகளாக வாழ வேண்டியிருக்கிறது. 200 ஆண்டுகளுக்கு அடிமைகளாக வாழ வேண்டியிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் தான்
இந்த அடிமை வேலை எப்படியெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது நடவடிக்கை, இந்த அரசன் என்ன செய்கிறான்? அவர்களை கடும் வேலையால் ஒடுக்குவது மட்டுமல்ல, அவர்களை ஒடுக்குவதற்கு அதிகாரிகளை நியமிக்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி, அதுவும் வரலாற்றோடு நாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. உங்களுக்கு நிச்சயமா ஹிட்லர் நினைவு இருக்கலாம். ஜெர்மனி நாட்டினுடைய ஒரு தீய சக்தி என்று கூட அவனை அடையாளம் காட்டுவார்கள். இரண்டாம் உலகப் போரினுடைய காரணகர்த்தா வந்தான். இரண்டாம் உலகப் போர் உருவாவதற்கு வேறு முக்கியமான காரணமாக அவன் இருந்தவன். அவன் ஜெர்மனி நாட்டினுடைய அதிகாரத்தை பிடித்ததே ஒரு பெரிய கதை. முதல் உலகப் போர் 1114 18 வரை நடந்தது. அந்த போரினாலே மிகப்பெரிய பாதிப்பை ஐரோப்பிய நாடுகள் சந்திக்க வேண்டிய இருந்தது. அதுவும் குறிப்பாக ஆஸ்திரியா, ஜெர்மனி என்றால் அதுதான் முதல் உலகப் போருடைய மையம். ஹங்கேரி நாட்டுக்கும் ஆஸ்திரிய நாட்டுக்கும் ஆரம்பித்த சின்ன சண்டை அது மிகப்பெரிய வாராக ஐரோப்பிய நாட்டையே கதிகலங்க வைத்தது. அதனால் பொருளாதாரம் வீழ்ந்தது. மக்கள் முழுக்க முழுக்க வேலை வாய்ப்பை இழந்தார்கள். மிக பஞ்சம் பட்டினி என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த நிலையில் மெஸ்ஸியாக்கள் தோன்றுவது வாடிக்கைதான். அதனால் பல மெஸ்ஸியாக்கள் நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போகிறோம் அப்படின்னு மெஸ்ஸியா கற்பிதங்களை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று வந்தார்கள். அதில் ஒருத்தர் ஹிட்லர் 1932 அவர் ஆட்சியை பிடித்து விட்டார். அவர் வேலைவாய்ப்பு கொடுப்பது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு சித்தாந்தங்களை முன்வைத்தார். அதற்கு ஜெர்மனி நாட்டு மக்கள் பலியானார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். என்றால் அவருடைய அறிவிப்புகள் எல்லாமே இனிப்புகள் நிறையா இருந்துச்சு. அந்த இனிப்பை நோக்கி போகிற தேனீக்கள் போல இஸ்ராயல் மக்கள் எல்லாம், ஜெர்மனி நாட்டு மக்கள் எல்லாம் போனார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த இனிப்பு வெளியே மட்டும்தான் இனிப்பு தடவை இருக்குது, உள்ளே கசப்பு தான் அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்களால அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதை அறிவதற்குள் காலதாமதமாகிவிட்டது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிச்சான் அப்படிங்கிற மாதிரி ஹிட்லருடைய சிந்தனை அப்படி தான் இருந்துச்சு. 1932 அவன் ஆட்சி பீடம் ஏற்றான். 2 ஆண்டுக்குள்ளாகவே அவனுடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்டது. சிந்தனை மாறவில்லை, அவனுக்கு சிந்தனை தெளிவாக இருந்துச்சு. அது சித்தத்தை செயல்படுத்துகின்ற அந்த சூழலை அவன் மாற்றிக்கொண்டான். நமக்கெல்லாம் தெரியும், 1935 அவன் யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினான். யூதர்களை முழுமையாக அழிக்க வேண்டும். ஜெர்மனி நாட்டிலே சுத்த ரத்தம், சுத்த ஜெர்மானியர்கள் இருக்க வேண்டும். எந்த கலப்பும் இருக்கக்கூடாது. நான் சுத்தமான ஜெர்மானிய இரத்த மக்களை உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு அவன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தான். அதற்காக அவன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மிக கடுமையானவை. முதலாவது, அவன் கண் வைத்தது யூதர்கள். ஏறக்குறைய 60 லட்சம் யூதர்களை அவன் கொன்று குவித்தான் என்று சொல்வார்கள். யூதர்களை எல்லாம் கைது செய்தான். அதுவும் குறிப்பாக ஆரம்பத்தில் யார் யார் பொறுப்புகளில் அல்லது வசதி வாய்ப்புகளில் நிறைந்திருந்தார்கள் அவர்களை எல்லாம் அவன் கைது செய்தான். கைது செய்தது மட்டுமல்ல, அவர்களை சித்திரவதை கூடங்களில் அடைத்தான். படிப்படியாக தன்னுடைய ஜெர்மனி நாட்டினுடைய எல்லையும் பெரிதாக்கி கொண்டே போனான். ஐரோப்பாவில் பெரும்பகுதியை அவன் தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்து விட்டான். அவன் சொல்லுவது தான் இங்கே நடந்தது. பிரான்ஸு, ஆஸ்திரியா, யுகோஸ்லேவியா, போலந்து, அதே மாதிரி டென்மார்க், நெதர்லாந்து, பெல்ஜியம் என்று இப்படி பல நாடுகள் இருக்கிறது. இது எல்லாமே இவனுடைய கைக்குள் நெருக்கி வந்து விட்டது.
இவனுடைய சார்பாளர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். எனவே இந்த பகுதிகளிலெல்லாம் ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட சித்திரவதை கூடங்களை நிறுவினான். இந்த யார் யாரை கைது செய்தானோ அவர்களையெல்லாம் சித்திரவதை கூடங்களுக்கு அனுப்புகிறான். அங்கே சித்திரவதை, எப்படி சித்திரவதை? உணவு கொடுக்காம, வேலை கடின வேலை, உணவு கொடுப்பதில்லை, ஆனால் வேலை செய்ய வேண்டும், இவர்களை சாகடிக்க வேண்டும், இதுதான் அவனுடைய குறிக்கோள். ஆனால் ஒவ்வொரு சித்திரவதை கூடத்திலும் வெளியிலே எழுதப்பட்டிருக்கிற வாசகங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் வேடிக்கையாக இருக்கும். எல்லா சித்திரவதை கூடங்களிலும் ஒரே வசனம் தான் எழுதப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் the work makes you free. ஜெர்மன் மொழியில் சொல்லணும்னா ஆர்பைட் மாக்ட் ஃப்ரை. ஆர்பைட்னா வேலை, மாக்ட்னா செய்கிறது, ஃப்ரைனா உன்னை சுதந்திரமாக்குறது. வேலை செய்தால் உனக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. அதாவது நீ அடிமையாக இருக்க மாட்டா, நீ வெளியேறிடுவ அப்படிங்கிற கருத்து, நேரடி கருத்து. நேரடி கருத்து நீ கடின வேலை செய்தால் நீ சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் வெளியில் உள்ள மக்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா வேலை பார்த்தாங்கன்னா எல்லாரையும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அவன் எங்கே அனுப்பி கொண்டிருந்தான்? எல்லாரையும் மேலுலகத்துக்கு அனுப்பி கொண்டிருந்தான். கடின வேலை செய்வதனால எல்லாருமே மேல் உலகத்திற்கு அனுப்புவார்கள். எல்லாரும் மேல் உலகத்துக்கு போயிடுவாங்க. எந்த அளவுக்கு கொடுமை என்றால், ஒரு சித்திரவதை கூடத்தில் ஒரு நாளைக்கு 100 பேர் மடிய வேண்டும், சாக வேண்டும். அப்படி சாகக்கூடிய எண்ணிக்கை வராவிட்டால் அந்த எண்ணிக்கைக்கு சரியாக ஆட்களை கொள்வதற்கு இன்னொரு இடம் தயாராக இருக்கும். அதுதான் கேஸ் சாம்பர், விஷவாயு கூடம். எனவே இங்கே இன்றைக்கு 90 பேர் தான் இறந்தார்கள் என்றால் மீதம் 10 பேர் உள்ளே இறப்பதற்கு விஷவாயு கூடத்திற்கு அனுப்பப்படுவார்கள். இதுதான் இந்த சித்திரவதை கூடத்தினுடைய அடித்தளமான சிந்தனை. 80 சித்திரவதை கூடங்கள், 70லிருந்து 80 சித்திரவதை கூடங்கள் ஐரோப்பா முழுவதும் இருந்தது. உலகத்திலே மிகப்பெரிய சித்திரவதை கூடம் போலந்து நாட்டில் இருந்தது. அதுதான் அவுஸ்விட்ச் என்று அழைக்கப்படுகிற சித்திரவதை கூடம். ஆஸ்திரியா நாட்டினுடைய எல்கையில் இருக்கிறது, போலந்து நாட்டில் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு கட்டத்திலே 1,00,000 பேரை அந்த சித்திரவதை கூடத்தில் வைத்திருக்கலாம். மியூனிச் அப்படிங்கிற நகரம் ஜெர்மன் நாட்டில் இருக்குது. அதற்கு வெகு அருகில் டாஹாவ் என்கிற ஒரு சித்திரவதை கூடம், அதை நான் நேரடியாகவே சந்தித்து பார்த்தேன். 3 சித்திரவதை கூடங்களை பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எல்லா சித்திரவதை கூடங்களிலும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். அவர்கள் வேலை கொடுப்பதும் ஒரே மாதிரி இருக்கும், அவர்களை நடத்துவதும் ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரு அமைப்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். நோக்கமே அவர்களை கொலை செய்வது. இந்த அடிப்படையில் தான் 60 லட்சம் யூதர்களை கொலை செய்தான். அப்போ யூதர்களை கொலை செய்த போது மற்ற ஜெர்மானியர்கள் என்ன நினைத்தார்கள்? யூதர்கள் தானே கொலை செய்யப்படுகிறார், நம்ம இனம் நல்லா தானே இருக்குது, நம்ம இனத்துக்கு பிரச்சனை இல்லையே நினைத்தார்கள். ஆனால் யூதர்களை அவன் கொலை செய்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அன்றைக்கு ஜெர்மனி நாடு முழுவதும் அதிகாரத்தில் இருந்தது மட்டுமல்ல, இந்த இன்டலெக்சுவல் பவர், அறிவு ஜீவிகளாக இருந்தவர்கள் யூதர்கள். இந்த ஜெர்மனி நாட்டு மக்களுக்கெல்லாம் அவருடைய நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் யூதர்கள். இவங்க பூரா அவங்களுடைய நிலங்களை இவர்களிடத்தில் பணயமாக வைத்துதான் இவர்கள் பணம் வாங்க வேண்டிய ஒரு சூழல். அதனால் நிலங்கள் பூரா யாருடைய கையில் தான் இருந்தது? யூதர்கள். எனவே ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இவர்களுடைய நிலங்களிலே வேலை வாய்த்து கூலி வாங்கினார்கள். ஆனால் நிலத்திற்கு சொந்தக்காரர்கள் கூலிகளாக மாறிவிட்டார்கள். இது ஹிட்லருடைய சித்தாந்தத்தில் மிக முக்கியமானது. உங்களுக்கெல்லாம் நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன், உங்களுடைய மரியாதையை மதிப்பை நான் கூட்டுவேன். ஏற்கனவே இதனுடைய பின்புலம் யூதர்களை நான் அடிமைப்படுத்துவேன் என்பதுதான். அதனால தான் இவன் ஆட்சிப்பிடத்தை பிடிக்க முடிந்தது. அதனால் ஆரம்பத்தில் இது நடந்த உடனே இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவருடைய நிலங்கள் எல்லாம் மீட்கப்பட்டது. இவர்களுடைய ஆதிக்கம், யூதர்களுடைய ஆதிக்கம் குறைந்தது. அதனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு இவன் என்ன செய்தான்? யூதர்களை கடித்து இப்பொழுது யாரை கடிக்க ஆரம்பித்தான்? ஜெர்மானியர்களுடைய சுத்த ரத்தம் அவன் உருவாக்க வேண்டும்.
அதற்காக என்ன செய்தான்? வயது முதிர்ந்தவர்கள், நாட்டினுடைய நலனுக்கு அவசியம் இல்லாதவர்கள், நோயாளிகள், நாட்டினுடைய நலனுக்கு அவசியம் இல்லாதவர்கள். எனவே யார் யார் நோயாளிகளோ, யார் யார் முதியோர்களோ, யார் யார் சமுதாயத்திற்கு வேண்டப்படாதவர்களோ அத்தனை பேரையும் கைது செய்து சித்திரவதை கூடத்துக்கு அனுப்பினான். அப்பொழுதுதான் ஜெர்மனி நாட்டு மக்கள் விழித்து பார்த்தார்கள். ஹிட்லர் யூதர்களுக்கு எதிரி மட்டுமல்ல, நம்முடைய இனத்திற்கு எதிரி என்பதை ஆனால் அவர்கள் உணர்ந்த போது ஏறக்குறைய காலம் தாழ்ந்து விட்டது மட்டுமல்ல, ஹிட்லர் தன்னுடைய இரும்பு கரத்தை மிக வலிமையாக உருவாக்கிவிட்டான். மக்களால் ஒன்றும் செய்ய முடியல. அதற்கு காரணம்தான் 2ஆம் உலகப் போர். நமக்கெல்லாம் தெரியும், 1939 1945 வரை 7 ஆண்டுகள் கடுமையான போர் நிகழ்ந்தது. ஆக நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், அதே போன்று இந்த மக்கள் ஹிட்லர் இந்த சிந்தனையை, அதாவது வேலை செய்தால் உனக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற சிந்தனையை, இந்த கொடிய வேலை, கடுமையான வேலையை மக்களை கொலை செய்வதற்கு ஹிட்லர் பயன்படுத்துவதற்கு ஒரு மூளையாக இருந்தது இந்த பார்வோனுடைய திட்டம். அவனுடைய முதல் திட்டம். அவன் என்ன பண்றான்? பார்வோன் இவர்களை கடுமையான வேலை வாங்கி இவர்களுடைய ஜனத்தொகையை குறைப்பது. ஹிட்லர் அதை தான் சொன்னான், இவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து இவர்களை அழிப்பது. விவிலியத்துல நல்ல கருத்துகள் கத்துப்பாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம், இப்படியும் கத்துப்பாங்கன்ட்டு. ஆக கடுமையான ஒரு நடவடிக்கை, கடுமையான வேலையை கொடுத்து இவர்களை அடிமை வேலை செய்வாங்கும் அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டு அதிகாரிகளை நியமித்து மக்களை ஒடுக்குவது கடுமையான ஒரு நடவடிக்கை. ஆனால் பார்வோன் என்ன நினைத்தானோ அதற்கு எதிர்வினைதான் பார்வோனுடைய ஆட்சி காலத்தில், அந்த புதிய அரசுடைய ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது. அவனுடைய திட்டங்கள் படி எதுவும் செயல்படவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அவன் போட்ட முதல் திட்டமே தோல்வியிலே முடிவுக்கு வருகிறது. இஸ்ராயல் மக்கள் அவர்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்து அதை வேலைகள் செய்கிறார்களா என்பது பார்ப்பதற்கு அதற்கான அடிமை வேலை வாங்குகின்ற அதிகாரிகளை நியமித்த பின்னும் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. அவர்களுடைய இனம் இன்னும் அதிகமாக அதிகரித்து கொண்டே போனது. இதை சரி செய்வதற்காக அவன் போடுகின்ற 2வது திட்டம்தான் 14ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம். 14ஆம் வசனம் இதனுடைய தொடர்ச்சி எங்கே இருக்குன்னா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கு. அதனுடைய விளக்கம், தொடர்ச்சி என்பதை விட விளக்கம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதாவது இந்த வேலையை குறித்து 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை இடம்பெறுகிறது. அதைத்தான் நாம 3வது பகுதியா பார்த்தோம். அந்த அவனுடைய எடுத்த நடவடிக்கைகளில் முதல் நடவடிக்கையாக பார்த்தோம். இந்த முதல் நடவடிக்கைகளில் 2 சிந்தனைகள் இருக்கிறது. 11லிருந்து 13 வரை அவர்களுக்கு 11லிருந்து 13 வரை கடினமான வேலையை கொடுத்து அந்த வேலையை செய்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகள் நியமிப்பது. 2வது கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வயல்வெளி வேலையாலும் அவர்களை மீண்டும் கொடுமைப்படுத்துவது. இந்த வேலை பழுவினுடைய 2வது கட்டம் தான் அது. அதற்கு விளக்கமாக கடினமான சாந்து செங்கல் வேலைனா என்ன பொருள்? அதற்கு விளக்கமாக 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதை வாசியுங்கள். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். செங்கல் செய்வதற்காக இம்மக்களுக்கு இதுவரை வைக்கோல் கொடுத்து வந்தது போல் இனி செய்ய வேண்டாம், அவர்களே போய் வைக்கோல் சேகரித்துக் கொள்ளட்டும். இவர்களுடைய வேலையை இன்னும் மேற்பார்வையாக பார்க்கிற கடினமான அதிகாரிகளை, கடின வேலை வாங்குகிற அதிகாரிகளை நியமித்தது மட்டுமல்ல, இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களையும் கொடுக்கிறான். துணை பொருட்கள். இந்த துணை பொருட்கள், செங்கல் செய்வதற்கு தேவையான துணை பொருட்கள் வைக்கோல். அந்த வைக்கோலை இவர்களை தேடிக்கொள்ள வேண்டும். இனி பார்வோன் மன்னனுடைய அதிகாரத்திலிருந்து கிடைக்காது அப்படின்னா இவர்களுக்கு இன்னும் அதிகமான வேலை, இன்னும் கடினமான வேலை. எந்த அளவுக்கு இவர்களை கடினமான வேலை கொடுத்து நொறுக்க வேண்டுமோ, இவர்களை நைய புடைக்க வேண்டுமோ,
இவர்களுடைய வாழ்க்கையை கசப்புடையதாக மாற்ற வேண்டுமோ அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். அதுதான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எந்த ரா மெட்டீரியல்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாது, இவங்கதான் செய்யணும். அதற்குரிய துணை பொருட்கள் எல்லாவற்றையும் இவர்களாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி என்றால் இவர்களுக்கு வேலை நேரம் தான் கூடும். வழக்கமாக நாம் ஒரு மனிதனுக்கு பொதுவாக எத்தனை மணி நேரம் அதிகம் வேலை கொடுக்கணும்னா 8 மணி நேரம். இதுதான் உலக அளவில் ஒரு மனிதனுக்கு வேலை கொடுக்கிற ஒரு காலகட்டமாக நிர்ணயித்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் இரவு பகலாக வேலை பார்க்க வேண்டும். அப்படின்னா தான் பார்வோனுடைய எதிர்பார்ப்பையோ அல்லது கடினமான அடிமை வேலை வாங்குகின்ற அதிகாரிகளுடைய எதிர்பார்ப்பையோ இவர்கள் சரி செய்ய முடியும். இப்போ இந்த முதல் நிபந்தனையிலேயே 2 விதமான சிந்தனைகள் இருக்கிறது. வேலை பார்க்கிறார்களா என்று பார்ப்பதற்கு அதிகாரிகளை நினைப்பது, 2வது கொடுக்க வேண்டிய வேலைக்கு தேவையான பொருட்களை கொடுக்காமல், துணை பொருட்களை கொடுக்காமல் இவர்களை வதைப்பது. எனவே இது எப்படி சித்திரவதை கூடம் என்பது போல இவர்களுக்கு இது ஒரு வதை கூடம். இது விரும்பி வேலை செய்வதல்ல, இவர்களை வதைப்பது, இவர்களை அடிமைப்படுத்துவது, இவர்களை நொறுக்குவது, இவர்களுடைய இனங்களை அழிப்பது. இந்த கெனோசைடு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன ஒழிப்பு நடவடிக்கைகள். இந்த முதல் நடவடிக்கையில் 2 பகுதிகள், 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 2 கூறுகளை அது கொண்டு இருக்கிறது. அந்த 2 கூறுகளிலும் கடினமான வேலையை, எந்த அளவுக்கு இவர்களுக்கு அதிகமான வேலையை கொடுப்பது என்கிற சிந்தனையைத்தான் அது மையப்படுத்துகிறது. இப்ப 2வது நிபந்தனைக்கு வருவோம். 15ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை. இந்த 2வது நிபந்தனை என்ன? முதல் நிபந்தனை கடினமான வேலை, அதுல பார்வோனுடைய திட்டம் பலிக்கவில்லை. இப்பொழுது 2வது நிபந்தனை அவன் என்ன செய்கிறான்? 15வது வசனம் வாசியுங்கள். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது. எகிப்திய பார்வோன் என்ன செய்கிறான்? 2 மருத்துவ பெண்கள் இருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த பகுதி கோஷான் என்று அழைக்கப்படுகிற பகுதி. நைல் நதியினுடைய கிளை நதிகள் செழிப்பான பகுதி, விவசாயம் செய்யக்கூடிய பகுதி, தண்ணீர் நல்ல வளமான பகுதி. வளமான பகுதியில் தான் இவர்கள் குடியிருக்கிறார்கள். அந்த கோஷோன் என்று அழைக்கப்படுகிற பகுதி ஒருவேளை எகிப்து நாட்டினுடைய ஒரு பகுதியாக இருக்கலாம். அது பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது எகிப்து. கோஷான் என்பது நைல் நதி தீரத்தில் உள்ள இந்த டெல்டா என்று சொல்லுவோம் வழக்கமாக, முகத்துவாரம். இந்த முகத்துவார பகுதியை ஒட்டி இருக்கலாம். ஆனால் அது பார்வோனுடைய ஆட்சி பகுதிக்கு வெகு அருகிலே இருக்கிறது. அவன் இருக்கிற பகுதிக்கு வெகு அருகிலே இருக்கிறது என்று ராம்சேஸ், பித்தோம் என்கிற அந்த நகரங்களுக்கு அருகிலே இருக்கிறது என்று கூட சொல்லலாம். என்றால் அங்குதான் இவர்கள் ஊர்களை இவர்கள் தான் இந்த ஊர்களை நிர்மாணிக்கிறார்கள், ஊர்களை கட்டி எழுப்புகிறார்கள். எனவே அந்த கடினமான வேலை வாங்குகிற பகுதி செழிப்பான பகுதி தான். இங்கே 2 பெண்கள், சிப்ரா, பூவா என்கிற மருத்துவ பெண்கள், வழக்கமாக பெண்களுக்கு குழந்தை பேருக்காக உதவி செய்கின்றவர்கள், தாதிகள். இவர்களுக்கு என்ன கட்டளையிடுகிறான் பார்வோன்? இவர்கள் எகிப்தியரா அல்லது எபிரேயர்களா என்கிற விளக்கம் அந்த பகுதியிலே இல்லை. எபிரேயரின் மருத்துவ பெண்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய, ஒருவேளை அவர்கள் எபிரேய இனத்தை சார்ந்தவர்களா அல்லது எபிரேயர்களுக்கு உதவி செய்கிறவர்களா? ஆனால் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்றால் எகிப்தியர்களால் நியமிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஒருவேளை அரசனுடைய இந்த பார்வோனுடைய கடுமையான சட்டம் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அந்த விதத்தில் இவர்கள் எபிரேயர்களாக கூட இருக்கலாம். நீங்கள் சரியான முறையில் நான் சொல்லுகிறபடி மருத்துவம் பார்த்தால்தான் நீங்கள் வாழ முடியும், இல்லாவிட்டால் கடுமையான தண்டனை என்கிற நிலையில் சில எபிரேயர்களையும் இவர்கள் நியமித்திருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது, சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. எனவே இவர்கள் எபிரேயர்களா அல்லது எகிப்தியர்களா என்பதில் தெளிவு இல்லை. ஆனால் இவர்கள் எகிப்திய பார்வோன்களால் நியமிக்கப்படுகிறார்கள், அது மட்டும் தெளிவு. மருத்துவ பெண்களாக இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்று விடுங்கள்,
பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆக இது இரண்டாவது நடவடிக்கை. அதாவது குழந்தை பேறு என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு இறைவனுடைய கொடை என்று நாம் அழைக்கிறோம். இப்படி கொடை என்கிற நிலையில் இந்த பெண்களுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரை என்னவென்றால், இந்த குழந்தைகளை கொன்று விடுங்கள். நாம் 2000 இருக்கிறோம். 2000 நம்முடைய சிந்தனைகள் வேறு விதமாக இருக்கிறது. இப்போ நம்ம வாழுகின்ற 2000 ஆண்டிலிருந்து நாம் பார்க்கிற வரலாற்று சூழல் ஏறக்குறைய 3300 ஆண்டுகளுக்கு முன்னால், 3300 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு எடை போடுகிறோம். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 3350 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அந்த நிலையில் மனிதனுடைய மனநிலை எப்படி இருந்தது, குறிப்பாக குழந்தை பேற்றி அவர்கள் எப்படி பார்த்தார்கள், அல்லது ஒரு குழந்தையை கொள்ளுவது என்பது அவர்களுக்கு மிக எளிதானதாக தெரிந்ததா இல்லையா என்கிற சிந்தனைகள்லாம் இருக்கிறது. என்றால் அந்த காலகட்டங்கள் எல்லாம் குழந்தை பலி கொடுத்த ஒரு காலகட்டம். சில பேர் விரும்பிய குழந்தைகளை பலி கொடுத்து இருக்கிறார்கள். இருந்தாலும் குழந்தை என்பது ஒரு மதிப்புக்குரிய பொருள், மதிப்புக்குரிய சிந்தனை. அந்த குழந்தை பேர் என்பது மதிப்புக்குரிய சிந்தனை. அப்போ ஒரு ஆண் குழந்தையை கொள்வது என்பது கொடுமையிலும் கொடுமை. அப்ப இவனுடைய திட்டம் என்ன, பார்வோனுடைய திட்டம் என்ன? இஸ்ராயல் மக்களை எந்த விதத்திலும் வாழ விடக்கூடாது, அவர்களை அடிமைப்படுத்தி ஒடுக்க வேண்டும். ஒடுக்குமுறையினுடைய அடையாளங்கள் எப்படி கடின வேலை என்பது ஒடுக்குமுறையினுடைய அடையாளமாக இருந்ததோ, இப்ப இரண்டாவது அடையாளமாக இருப்பது ஆண் குழந்தைகளை கொல்வது, கருவிலே கருவிருப்பது. குழந்தை பேற்றின் போதே அந்த குழந்தையை கொலை செய்தே வெளியே கொண்டு வருவது. அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு துரோகம். அதற்கு எந்த தாயும் எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டார். அதனாலதான் இந்த 2 பெண்களும் இதை சம்மதிக்கவில்லை என்பதை விட இவர்கள் இதை எப்படி அணுகுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். இவர்கள் என்ன பார்வனுக்கு கடைசியில் என்ன நடக்கிறது, இந்த ஆண் குழந்தைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது. ஒருவேளை அந்த அடிப்படையில் தான் மீண்டும் பார்வோன் இவர்கள் அழைத்து கேட்கிற போது இவர்கள் சொல்லுகின்ற பதில் என்ன? 18ஆம் வசனம். எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழ விட்டீர்கள், ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழ விட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றல்லவர் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினார்கள். எனவே இவர்கள் தப்பிப்பதற்கு இவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? அவர்கள் வலிமை மிக்கவர்கள், அவர்கள் தானாகவே குழந்தையை பெற்றுக் கொள்கிறார்கள், எங்களுடைய ஈடுபாடே இல்லை, எங்களுடைய உதவியே தேவையில்லை அவர்களுக்கு. நாங்கள் போவதற்கு முன்னாலே அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து விடுகிறார்கள். பிள்ளைகள் பிறந்தார்களா பிறக்கவில்லையா என்று கூட எங்களுக்கு தெரியாமல் போகிறது என்று பழியை யார் மேல் போட்டு விடுகிறார்கள்? அவர்கள் எபிரேய பெண்கள் மீது பழியை போட்டு விடுகிறார்கள். அவர்களுடைய வலிமையின் மீது பழியை போட்டு விடுகிறார். இவன் சொல்றான், இவர்களுடைய வலிமையை ஒடுக்க வேண்டும், இவர்களுடைய வலிமையை அடித்து நொறுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த பெண்கள் அந்த வலிமையினுடைய அடையாளங்களாக இருக்கிறார்கள். எபிரேய பெண்கள் வலிமையினுடைய அடையாளங்களாக இருக்கிறார்கள். நீ எங்களை அடக்குவதனால எங்களுடைய வலிமையை அடக்க முடியாது, நீ அடக்க நீ ஒடுக்க எங்களுடைய வலிமையும் கூடிக்கொண்டே போகும். அதனால நீ வலியோரை ஒடுக்கலாம் என்று நீ நினைக்கிறாய், ஆனால் எங்களை அடக்குவதற்கு அல்லது ஒடுக்குவதற்கு உன்னால் முடியாது என்றால். நாங்கள் எபிரேய பெண்கள். எபிரேய பெண்கள் என்றால் நாங்கள் யாவையினுடைய பெண்கள். எனவே எங்களை ஒடுக்குவதும் அடக்குவதும் உன்னால் இயலாத காரியம் என்று இந்த 2வது திட்டமும் அங்கே தோல்வியடைகிறது. 2வது திட்டமும் தோல்வியை சந்திக்கிறது. இப்போ 3வது திட்டம். இப்போ 3வது திட்டம் என்ன? 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை. இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார், இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருக செய்தார்,
அவர்கள் ஆள்பலம் மிக்கவர் ஆயினர். ஆக 20ஆம் வசனம் வரை வசனம். அந்த முந்தைய பகுதி போகிறது. 2ஆம் பகுதி 3வது பகுதி 21-22 இருந்து 21-22. இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்க செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எரிந்து விடுங்கள், பெண் மகவையோ வாழ விடுங்கள். 3வது திட்டம் என்ன? 22ஆம் வசனத்துல 3வது திட்டம், ஆண்மகவை நைல் நதியில் தூக்கி எறிந்து விடுங்கள். பிறந்துச்சோ பிறக்கலையோ, நீ தனியா பெற்றெடுக்கிறையோ அல்லது தாதியருடைய உதவியோடு பெற்றெடுக்கிறையோ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பிறக்கிற ஒவ்வொரு ஆண்மகவும் நைல் நதியில் எரியப்பட வேண்டும். மிக கடுமையான ஒரு சிந்தனை. முதலிலே தாதியர்களை வைத்து இந்த வேலையை எளிதாக்கலாம் என்று நினைத்தான். அது சரியாக அவனுக்கு அமையவில்லை. தாதியர்களுடைய உதவி இல்லாமலே ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது ஆண் பிள்ளைகளே இருக்கக்கூடாது என்கிற ஒரு திட்டம். எபிரேய மக்களுக்கு ஆண் குழந்தைகளே இருக்கக்கூடாது, ஆனால் பெண் பிள்ளைகளை வாழ விடுங்கள். இல்லை, இவனுடைய இந்த திட்டத்தில் பெண் பிள்ளைகளை வாழ விடுங்கள் என்றால், இந்த பெண் பிள்ளைகள் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும்? இவர்களுக்கு. எனவே ஆண்கள் அடிமை விலங்கை ஒடிக்கிறவர்களாகவும் பெண் பிள்ளைகள் அடிமைப்படுத்தப்படுகிற கூறாகவும் இங்கே பார்க்கப்படுகிறார். அதான் இதுல ஒரு முக்கியமானது. 2வது திட்டம் 3வது திட்டமும் தெளிவாக சொல்கிறது, ஆண் குழந்தைகள் மட்டும்தான் அழிக்கப்பட வேண்டும், பெண் குழந்தைகள் அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? இந்த பெண் குழந்தைகளை எகிப்தியர்கள் அடிமைகளாக பயன்படுத்துவது மட்டுமல்ல, இவர்கள் தங்களுடைய இன வளர்ச்சிக்காகவும் அவர்களை பயன்படுத்த முடியும். அப்படி என்றால் பெண்கள் எகிப்தியரை மணக்கின்ற போது அது என்ன நிலைக்கு போகும்? எகிப்திய குழந்தைகளாகத்தான் ஆகும். அது எபிரேய குழந்தைகளாக மாறாது. அந்த நிலையில் தான் இவனுடைய திட்டம். எனவே எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் இனம் அல்லது எபிரேய இனம் இருக்கக்கூடாது. இதுல ஆரம்ப கட்டத்தில் அந்த முதல் அதிகாரம் முழுவதும் இஸ்ராயேல் என்கிற அந்த பெயர் யாக்கோப்புக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம சொல்லுகிற போது இஸ்ராயேல் என்று பொதுவாக அந்த மக்களை அழைத்தாலும், இந்த முதல் அதிகாரம் இந்த மக்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறது என்றால் எபிரேய மக்கள், எபிரேய மக்கள் என்றுதான் பெயர் கொடுக்கிறது. எபிரேய மக்கள் என்றாலே அதற்கு ஒரு தனி சிந்தனை இருக்கிறது. ஏனென்றால் நான் சொன்ன அந்த ஹிக்ஸோஸ் என்கிற இனம், அதிலிருந்து அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், புதிய பார்வோனுடைய ஆட்சிக்கு பிறகு அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாருமே எபிரேயர்கள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். இந்த ஹபிரூஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த ஹபிரூஸ் என்றாலே அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள், அடிமை வேலை பார்க்கிறவர்கள், கூலி வேலை பார்க்கிறவர்கள், பணக்காரர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் அடிமைகளாக இருந்து வேலை பார்க்கிறவர்கள். இவர்கள்தான் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தினுடைய அடையாளங்கள். இப்ப எபிரேயர்கள் என்கிறவர்கள் யாக்கோப்பினுடைய தலைமுறையினரை மட்டும் குறிக்கவில்லை. யார் யார் எகிப்து நாட்டில் அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அத்தனை பேரையும் குறிக்கிறார். அபிருக்கள். இதற்கான ஆதாரங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டிலே அல்லது 14ஆம் நூற்றாண்டில் அல்லது 15ஆம் நூற்றாண்டில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 16, 15, 14, 13 நூற்றாண்டுகளிலே இந்த அபிர்களை பற்றி நிறைய செய்திகள் அமன்னா லெட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த எகிப்திய புதைபொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்ட கடிதங்களிலே கிடைத்திருக்கிறது. அமன்னா என்பது பிற்காலத்தில் எகிப்தினுடைய தலைநகராக இருந்தது. அதுவும் குறிப்பாக நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன புதிய பார்வோனுடைய ஆட்சியிலே அமர்னா என்பது ஏறக்குறைய நைல் நதியினுடைய கரையிலே இருக்கிறது. நைல் நதியை இந்த லோவர் நைல் அண்ட் அப்பர் நைல் என்று சொல்வார்கள். லோவர் நைல் என்றால் நதி முகத்வாரத்தில் கடலோடு கடக்கிற அந்த பகுதி தான் லோவர் நைல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது கீழ் நைல் என்று அழைக்கலாம். லோவர் நைல் என்றால் தமிழிலே கீழ் நைல், மேல் நைல்.
நைலுடைய மேல் பகுதி, நைலுடைய கீழ்ப்பகுதி. பகுதி. கீழ்ப்பகுதி என்பது மத்திய தரைக்கடலில் நைல் நதி நைல் நதி கடலில் கலக்கின்ற அந்த இடத்தை, அதை ஒட்டிய பகுதிகள் ஏறக்குறைய. மேல் நைல் நதி தீரம் என்றால் நைல் நதியினுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், அது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பாய்கிறது, தென்பகுதி. எகிப்து நாட்டில் இருக்கிற நைல் நதியினுடைய தென்பகுதி. எகிப்து நாட்டில் இருக்கிற நைல் நதியினுடைய வடக்கு பகுதி தான் கீழ் நகதி என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து மேல் நகதியினுடைய ஏறக்குறைய மேல் நைல் நதி பகுதியும் கீழ் நைல் நதி பகுதியும் இணைகின்ற ஒரு இடத்துல தான் இந்த அமர்னா என்கிற நகரம் இருக்கிறது. இதை வந்து ஒரு முக்கியமான அரசன் வந்து தன்னுடைய தலைநகராக ஏற்படுத்தின. அவனுக்கு வந்து அவனுடைய பெயர் வந்து அகெனட்டோன் என்கிறவன் வரலாற்றிலே முக்கியமான ஒரு இடம் வைக்கக்கூடியவன். அது குறிப்பாக மோசேக்கு மிக மிகவும் முக்கியமான ஒரு கருவாக இருக்கக்கூடியவன் அகெனட்டோன். அவனும் ஒரு பாரோ தான், பாரவோன் என்று தான் அழைக்கப்பட்டான். இந்த பாரவோன் இனத்திலே கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கக்கூடியவன், வேறு விதமாக சிந்திக்கக்கூடியவன். பார்வோன்கள் என்றாலே பல தெய்வ வழிபாடு கொண்டவர்கள். அவர்களுக்கு சூரியன் கடவுள், சந்திரன், அதே மாதிரி நிறைய பேர்கள் இருக்கிறது, கடவுள், நிறைய தேவதைகள் இருக்கிறார்கள். குறிப்பாக ஓஸ்ரீஸ் என்கிற தெய்வம் மிக முக்கியமான தெய்வம். சூரியனை கடவுளாக கொண்டு, நாகப்பாம்பை கடவுளாக கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தலையில் கூட நாகப்பாம்பு இருக்கும். இந்த அடிப்படையில் தான் பிற்காலத்தில் பாம்பை வந்து எதிரியாக இஸ்ராயல் மக்கள் வந்து பார்த்தார்கள். தங்களுக்கு தீமை செய்கின்ற அல்லது அழகையாக பார்த்த பார்வை இருக்கிறது என்றால் எகிப்தியர்களை அவர்கள் தீமையுடைய வடிவமாக பார்த்தார்கள். எகிப்தியர்கள் வழிபடுகிற பாம்பையும் அவர்கள் தீமையாக, அழகையினுடைய வடிவமாக பார்த்தார்கள். அதை கூட நாம படைப்பு கதையில் கூட பார்க்கிறோம். பாம்பு வந்து ஏவாளை ஏமாற்றுகின்ற அந்த ஒரு அழகையினுடைய வடிவமாக இருக்கிறது. அடிப்படையில் என்னவென்றால் பாம்பு வந்து எகிப்தியர்களுடைய தெய்வம். அந்த தெய்வத்தையே தீமையாக கருதி எகிப்தியர்கள் இஸ்ராயல் மக்களை ஏமாற்றுகிறவர்கள் அல்லது அழகையாக இஸ்ராயல் மக்களுக்கு இருக்கிறவர்கள் என்கிற ஒரு வடிவத்தை இஸ்ரேல் பாரம்பரியம் கொடுத்தது. எனவே எகிப்தியர்கள் பல்வேறு தெய்வங்களை வழிபட்டவர்கள். ஓஸ்ரீஸ், இஸ்ரீஸ் என்கிற கடவுள், இப்படி நிறைய கடவுள்களை வழிபடக்கூடியவர்கள். அதனால ஒரு கடவுள் கொள்கை என்பது எகிப்து நாட்டில் இல்லை. முதலாக ஏறக்குறைய 1500களில் இந்த புதிய பார்வோனுடைய ஆட்சி அமைந்த ஒரு சில காலகட்டத்துக்குள்ள ஒரு அரசன் வருகிறார். அவன் பேர் வந்து அமெனட்டோப். இந்த அமெனட்டோப் தான் தன்னுடைய பெயரை அகெனட்டோன் என்று மாற்றுகிறான். அட்டோன் என்றால் கடவுள், சூரிய கடவுள். அந்த அட்டோன் என்பது சூரியன். சூரியனை மட்டும் கடவுளாக வழிபடுவது, வேறு எல்லா தெய்வங்களையும் மறுப்பது. அப்படி என்றால் இது மோனோதெயிசம் என்று அழைக்கப்படுகிற ஒரு கடவுள் கொள்கைக்கு எகிப்து நாட்டிலே முதல் ஆதாரம். நீங்கள் எகிப்து வரலாற்றிலே ஒரு கடவுள் கொள்கையை பார்க்கவே முடியாது. முதலாக அகெனட்டோன் என்கிறவன், அவன் பேரு அமெனட்டோப். அமெனட்டோப் என்ன செய்கிறான்? அகெனட்டோன் என்று தன்னுடைய பெயரை மாற்றி, அட்டோன் என்றால் சூரியன், சூரிய கடவுளை அன்பு செய்கிறவன் அல்லது சூரிய கடவுளுடைய அன்பன் என்று கூட உன்னுடைய பொருள் கொள்ளலாம். அகெனட்டோன் என்ற பெயரை மாற்றிக்கொண்டு, அகென என்றால் அன்பு, அட்டோன் என்றால் சூரியன். சூரியனுக்கு அன்பு காட்டுகிறவன் என்று தன்னுடைய பெயரை மாற்றி ஒரு கடவுள் கொள்கையை நாடு முழுவதும் கொண்டு வரதான். பல தெய்வங்கள், எல்லா வழிபாட்டு தலங்களையும் உடைத்து நொறுக்கினான். யார் யார் பல தெய்வங்களை வழிபட்டார்களோ அத்தனை வரையும் தண்டித்தான். இது ஏறக்குறைய மோசேயினுடைய காலத்திற்கு வெகு அருகிலே இருந்த காலகட்டம். 15ஆம் நூற்றாண்டு, 14ஆம் நூற்றாண்டில் தான் மோசேயினுடைய காலகட்டம். எனவே ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுக்குள்ளாக அல்லது 60 ஆண்டுக்குள்ளாக நடந்த ஒரு நிகழ்வு. நீங்கள் மோசேயினுடைய சித்தாந்தத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவன் ஒரு கடவுள் கொள்கையை கொண்டு வருகிறான். யாவே மட்டும்தான் கடவுள் என்கிற கொள்கை.
இந்த சித்தாந்தத்தில் தான் ஒருவேளை எகிப்தில உள்ள பார்வோனுக்கும் மோசே குழுவினருக்கும் ஒரு மோதல் ஏற்படக்கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். அவர்கள் அடிமைகளாக இருந்தது மட்டுமல்ல, சித்தாந்தத்திலும் வேறாக இருந்திருக்கிறார்கள். அகனெட்டோன் கொண்டு வந்த ஒரு கடவுள் கொள்கைக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். அதனுடைய எச்சங்களாக இவர்கள் இருந்திருக்கலாம். அல்லது அந்த அகனெட்டோனுடைய ஒரு கடவுள் கொள்கைக்கு ஆதரவாளர்களாக இந்த குழுவினர் இருந்திருக்கலாம் என்கிற பார்வை கூட இருக்கலாம். நாம அதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் இவர்கள் அந்த ஒரு கடவுள் கொள்கையான அந்த அகனெட்டோனை ஏற்றுக்கொண்டார்களா என்கிற ஆதாரங்கள் எல்லாம் இல்லை. இருந்தாலும் மோசேயினுடைய ஒரு கடவுள் கொள்கைக்கு இந்த அகனெட்டோனுடைய அட்டோன் ஒரு காரணமாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிறோம் என்றால் இந்த ஹபீருக்கள் அல்லது ஹீப்ரு என்கிறவர்கள் முதல் அதிகாரத்திலே மிக முக்கியமான இடம் வகிக்கிறார்கள். இவர்கள் இஸ்ராயல் மக்கள் என்று அழைக்கப்படவில்லை. இவர்கள் ஏறக்குறைய பாலைவனத்தில் தான் இஸ்ராயல் இனமாக அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ராயல் கூட்டமைப்பாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அதுவரை இவர்கள் ஹபீருக்களாகத்தான் இருக்கிறார்கள். ஹபீருக்கள் என்றாலே அடிமைகள். அமர்னா லெட்டர்ல இது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அமர்னா என்கிற அதான் தலைநகர். இந்த அகனெட்டோன் என்பவனுடைய தலைநகரே அமர்னா தான். அதுக்கு முன்னால் தேப்ஸ் என்கிற தலைநகர் இருந்தது. அதை மாற்றிவிட்டு தான் இவன் அமர்னா என்கிற புதிய இடத்தை தலைநகராக வைத்து அட்டோன் என்கிற கோவிலை கட்டி அதுக்கு வழிபாடு நடத்த ஆரம்பிக்கிறான். ஆக அப்படி பார்க்கிற போது இந்த ஹபீருக்கள் எல்லாம் ஏறக்குறைய இந்த அட்டோனுடைய வழிபாட்டு ஆதரவாளர்களாக ஆரம்பத்தில் இருந்து இவர்கள் யாவையினுடைய மக்களாக மாறி இருக்கக்கூடிய வாய்ப்புக்கு அதிகம் இருக்கிறது. அப்ப இந்த எபிரேய மக்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், இவர்களை அடிமைகளாகவே வைக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான பார்வையில புதிய பார்வோன் இருக்கிறான். ஆக இந்த முதல் அதிகாரம் முழுவதும் நாம் ஏற்கனவே பார்த்தபடி 5 பகுதிகளை கொண்டு இருக்கிறது. முதல் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. அந்த பகுதி எதை பற்றி சொல்லுகிறது? இஸ்ரேல் மக்களை பற்றி பேசுகிறது. 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை 2வது பகுதி பார்வோனுடைய பயத்தை பற்றி பேசுகிறது. அவனுக்கு இருக்கிற எதிரிகள் யார் யார் என்று அடையாளப்படுத்துகிறான். 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை கடின வேலையை பற்றி பேசுகிறது. அந்த கடின வேலையிலும் 2 விதமான வேலைகளை பற்றி சொல்லுகிறது. ஒன்று கடின வேலையை அதிகாரிகளை ஒன்று, அதற்கு அடுத்து உருபொருட்களை கொடுக்காமல் துணை பொருட்களை கொடுக்காமல் இவர்கள் அதிகமான வேலை வாங்குகிறது. இது 2 சிந்தனைகள் அந்த முதல் நிபந்தனையில் இருக்கிறது. 2வது நிபந்தனை 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை இருக்கிறது. 21ஆம் வசனம் வரை 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. அதுல முக்கியம் என்பது ஆண் குழந்தைகளை கொலை செய்வது. இறுதியாக 22ஆம் வசனம் ஆண் குழந்தைகளை நைல் நதியில் எறிந்து விடுவது. ஆக இப்படி 5 பகுதிகளாக இந்த பகுதியை நாம் பார்க்கிறோம். முழுக்க இந்த அடிமைத்தனத்தை எப்படி தொடர்கதை போல கொண்டு செல்வது என்பது பார்வோனுடைய திட்டம். இதற்கு இறைவன் வழிவகுப்பாரா? இதற்கு யாவே துணை நிற்பாரா? யாவேனுடைய திட்டம் என்ன? யாவேனுடைய திட்டம் யாருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது? இந்த திட்டத்தினுடைய சூத்திரதாரிகள் எல்லாம் யார்? இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் யார் என்கிற கதைகளைத்தான் நாம் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம். இனிய இதயங்களே, இந்த அதிகாரத்திற்குண்டான தெளிவான விளக்கங்களை நாம் கேட்டு தெரிந்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு நாம் செவிமடுப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 1. யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத்து, ஆசேர். யாக்கோபின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். யோசேப்பு ஏற்கனவே எகிப்தில் இருந்தார். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரரும் அந்த தலைமுறையினர் அனைவருமே இறந்து போயினர். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி
எண்ணிக்கையில் உயர்ந்தனர். ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். அதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்துவிட்டது. இவ்வாறிருக்க யோசேப்பை முன்பின் அறிந்திராத புதிய மன்னன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். அவன் தன் குடிமக்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் மக்களினும் நம்மை விட பெருந்தொகையதாயும் ஆள்பலம் வாய்ந்ததாயும் உள்ளது. அவர்கள் எண்ணிக்கையில் பெருகிடாதவாறு தந்திரமாய் செயல்படுவோம், வாருங்கள். ஏனெனில் போர் ஏற்படுமாயின் அவர்கள் நம் எதிரிகளுடன் சேர்ந்து கொள்வர், நம்மை எதிர்த்து போரிடுவர், இந்நாட்டிலிருந்தும் வெளியேறி விடுவர் என்று கூறினான். எனவே கடும் வேலையால் அவர்களை ஒடுக்குவதற்காக அடிமை வாங்கும் அதிகாரிகள் அவர்கள் மேல் நியமிக்கப்பட்டனர். பார்வோனுக்காக அவர்கள் பித்தோம், ராம்சேசு ஆகிய களஞ்சிய நகர்களை கட்டி எழுப்பினர். ஆயினும் எத்துணைக்கு எகிப்தியர் அவர்களை ஒடுக்கினார்களோ அத்துணைக்கு அவர்கள் எண்ணிக்கையில் உயர்ந்தனர், பெருகி பரவினர். இதனால் எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கண்டு அச்சமுற்றனர். எகிப்தியர் இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினர். கடினமான சாந்து செங்கல் வேலையாலும் அனைத்து வழி வேலையாலும் மேலும் கொடுமைப்படுத்தி வாங்கிய ஒவ்வொரு வேலையாலும் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படி செய்தனர். எபிரேயரின் மருத்துவ பெண்களான சிப்ரா, பூவா என்பவர்களிடம் எகிப்திய மன்னன் கூறியது, எபிரேய பெண்களின் பிள்ளை பேற்றின் போது நீங்கள் பணிபுரிகையில் குறிகளை கவனியுங்கள். ஆண்மகவு என்றால் அதை கொன்றுவிடுங்கள், பெண்மகவு என்றால் வாழட்டும். ஆனால் அந்த மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. மாறாக ஆண் குழந்தைகளையும் அவர்கள் வாழவிட்டார்கள். எனவே எகிப்திய மன்னன் மருத்துவ பெண்களை அழைத்து அவர்களை நோக்கி, ஏன் இப்படி செய்து ஆண் குழந்தைகளை வாழவிட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு மருத்துவ பெண்கள் பார்வோனை நோக்கி, எகிப்திய பெண்களை போன்றவர் அல்லர் எபிரேய பெண்கள், ஏனெனில் அவர்கள் வலிமை கொண்டவர்கள். மருத்துவ பெண் வரும் முன்னரே அவர்களுக்கு பிள்ளை பேறு ஆகிவிடுகிறது என்று காரணம் கூறினர். இதன் பொருட்டு கடவுள் மருத்துவ பெண்களுக்கு நன்மை செய்தார். இஸ்ரேல் மக்களையும் எண்ணிக்கையில் பெருகச் செய்தார். அவர்கள் ஆள்பலம் மிக்கவராயினர். இம்மருத்துவ பெண்கள் கடவுளுக்கு அஞ்சியிருந்ததால் அவர் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார். பின்னர் பார்வோன் தன் குடிமக்கள் அனைவருக்கும் ஆணை விடுத்து, பிறக்கும் எபிரேய ஆண்மகவு அனைத்தையும் நைல் நதியில் எறிந்துவிடுங்கள், பெண்மகவையோ வாழவிடுங்கள் என்று அறிவித்தான்.